சரி, ஓகேடா, நான் செய்கிறேன். நான் கடைசி கொண்டு எழுதி கொண்டிருக்கேன் ஒண்ணுமீரா. ஓகே ஓகே. சரி, நான் செய்றேன். நீ கொஞ்சம் லேட்டா எழுதிக்கோ. என்ட எல்லா கேள்வியும் கொஞ்சம் பெரிய கேள்வியா தான் இருக்கிறது, சரியா? ஓகேண்ணா. மாராவலு 500 கிலோவாட்டிலே தொழிற்படும் என்ஜின் ஒன்று புகையிரத பாதை வழியே அளக்கப்படும் 196 உண்டான சரிவு ஒன்றிலே மேன்முகமாக புகையிரதத்தை இழுத்துக் கொண்டு செல்கிறது. என்ஜினுடனும் புகையிரதத்தின் மொத்த திணவு 2.5 தர 15 கிலோகிராம் ஆகும். அதன் கதி 24 km/h ஆக இருக்கும்போது 6 முடுகல் 0.2 ms-2 ஆகும். புகையிரதத்தின் இயக்கத்திற்கு எதிரேயுள்ள மாறா தடையை நியூட்டனில் காண்க. சரியா? இதுதான் கேட்டிருக்கிற கேள்வி. இப்ப நான் உங்கள்கிட்ட சொன்ன முந்தி ஒருக்கா அதை 196 உண்டு அப்படி சொல்ற வந்து முந்தி அது மட்டும் தான் கொஞ்சம் இதை கணக்குல ட்ரிக்கா தந்திக்கிறது. அது பழைய கணக்குகள்ல அதை சைனை குறிச்சிரு. சரியா? இப்ப 196 ஒன்றுன்னு சொன்னா அது வந்து சைன் 1/196 அதான் சொல்றேன். சரியா? இப்ப வந்து இப்ப ஒரு பொருள் வந்து இப்படி இயங்குதாம் ஒரு சரிவுல மேன்முகமா இயங்கி கொண்டிருக்குதான். இந்த கோணம் செல்லிக்கிற அல்பா சமன் sin இன்வர்ஸ் 1/196. சரியா? என்ஜினுடன் புகையிரதத்தின் மொத்த திணிவு. சரி, ஒரு புகையிரதம் போகுதாம். இதுல ஒரு புகையிரதம் உண்டு. சரியா? இந்த புகையிரத மொத்த திணிவு எங்களுக்கு தந்திக்கிற வந்து கீழ் நோக்கி 2.5 தர 15 G. சரியா? அதே போல இயக்கத்துக்கு எதிரே ஒரு மாறா தடை உண்டு. சரியா? மாறா தடை வந்து நான் போட்டேன் R சொல்லி. R வந்து மாறா தடை. அதே போல அதுல ஒரு என்ஜினால உஞ்சற்றப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும். அதால தானே அதை புகையிரதம் போகுது. ஆகவே இது வந்து Fன்னு சொல்லி போட்டோம். சரியா? மற்றது மேலதிகமா நாங்க எழுதணும் என்னன்னு சொன்னா, இப்ப இத புகையிரத அந்த இன்ஸ்டன்ட் அந்த அத புள்ளியில வந்த டார் முதல் வந்து 0.2 ms-2. அதே போல அந்த கணத்துல வேகம் தந்திக்கிற வந்து v = 24 km/h. சரியா? இது என்ன விஷயம்டாடா, இப்ப என்னன்னு சொன்னா சும்மா இப்ப இது வந்து நான் சொல்ற t=tன்ற கணத்துல. சரியா? ஏன் இத கணத்தை கருதுறோம்னு சொன்னா உங்களுக்கு இத ஒரு கணத்தை கருதாம உங்களுக்கு வேகம் செல்லலாம். அது விளங்குதானே? ஏன்னு சொன்னா இப்ப சும்மா செல்லடா. இப்ப 2 ms-2 R முதல்ல போறேன்னு சொன்னா எப்படி இப்ப வேகம் ஒன்று செல்ற ஒரு இடத்துல எங்களுக்கு வேகம் ஒன்று செல்லல. ஏன்டா ஒவ்வொரு இதுக்கும் வேகம் கூடிக்கொண்டேதான் போகும். அப்ப எங்களுக்கு ஒரு கணத்தை கருதினாத்தான், ஒரு குறிப்பிட்ட ஒரு செகண்டை கருதினாத்தான் எங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸாக்ட் வேகம் ஒன்று செல்லுது. அத வேகத்தான் நீங்க சொல்றது. அதாவது டி ஏதாவது ஒரு டைம் டீல அந்த 0.2 ms-2 அப்படியே கூடிக்கொண்டு போக ஒரு இடத்துல நிப்பாட்டுறோம். டீன்ற டைம்ல அப்படி நிப்பாட்டினா வேகம் வந்து 24 km/h ஆகுது. அந்த டைம்ல தான் நாங்க இப்ப F=ma, P=Fe எல்லாம் யூஸ் பண்ண போறோம். சரியா? ஓகே. இப்ப நான் வந்து இதுல எங்களுக்கு நியூட்டன்ல கேட்டிக்கிறேன். சோ நான் இது எல்லாத்தையும் SI அலகுகளுக்கு மாத்திக்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கே வேகத்தை மாத்துறேன். அவை V = km/h இருக்குது 24 km/h. சரியா?
v சமன் உங்களுக்கு டிரெக்டா 5/18 அப்படி பெருக்கும் இல்லாட்டி 24 தர கிலோமீட்டர் மீட்டர் மயத்துக்கு 1000 கீழே உறவு இருக்குது செகண்ட் மாத்துறதுக்கு 2000 இப்படி பெருக்கியாச்சு. ஆவே 2ஆல சுருக்கினா இங்க 5 3 சரியா. ஆவே v சமன் 24 தர 5/18 ms - 1 வரும். ஆவே v சமன் சுருக்கினா உங்களுக்கு 6ஆல சுருக்கினா 4 இங்க 3 ஆவே 20/3 ms - 1 சொல்லி வரும். சரியா. ஓகே, இப்ப நான் வந்து வேகத்தை மாத்தியாச்சு. இப்ப அடுத்தது தெரியும் தான், 2 சமன்பாடு தான். ஒன்று f சமன் ma, அடுத்து p சமன் f. ஓகே, இப்ப நான் வந்து புகைவண்டியின் இயக்கத்துக்கு மேல் நோக்கி f சமன் ma பாவிச்சு போகிறேன். பாவிச்சு என்ன சொன்னா f மைனஸ் r மைனஸ் சரியா 2.5 தர 10/5g என்ன வரும்? இது அல்ஃபாண்டா, இது 90 மைனஸ் அல்ஃபா, இது அல்ஃபான்னு சொன்னா ஸோ 2.5 சைன் அல்ஃபான்னு சொல்லி வரும். சரியா. சமன் ஆர் முதல் ஒன்று ஈக்குது. ஆகவே ஆர் அடுத்த திணிவு வந்து 2.5 தர 10/5 தர ஆர் முடுகல் வந்து 0.2 அப்படின்னு சொல்லி இருக்குது. சரியா. ஆகவே இப்ப நான் சுருக்கினேன்னு சொன்னா என்ன வரும்? f மைனஸ் ஆர் மைனஸ் 2.5 தர 10/5 தர ஜி வந்து 9.8ன்னு சொல்லி அவங்க தந்திக்கிறாங்க. தர சைன் அல்ஃபாக்கு பதில் 1/196ன்னு சொல்லி தந்திக்கிறாங்க. அவ 2.5 தர 0.2 தர 10/5 சரியா. ஆகவே இப்ப f மைனஸ் ஆர் இதை சுருக்கலாம். இதுல 2 முறை, ஆகவே இதுல 20 முறை சரியா. 20ன்னு சொன்னா இங்க சுருச்சா 14 மைனஸ் 1.25 தர 14 சமன் இங்க சுருக்கினா 2.5 2ஆல பெருக்கினா 5 சரியா. 5 தர 14. ஆகவே f மைனஸ் ஆர் சமன் 6.25 தர 14 சொல்லி எங்களுக்கு முதலாவது சமன்பாடு கிடைச்சு. சரியா. அடுத்தது நாங்க எங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு இருக்கிறது வந்து p சமன் fv. அதுவும் போட்டேன் நான். புகைவண்டியின் இயக்கத்துக்கு ஒரு t சமன் t, அதை ஒன்றை நீங்க நோட் பண்ணுங்க. t சமன் tன்ற அந்த கணத்துல p சமன் fv பாவிச்சு போடும். சரியா. பாவிச்ச முடிச்சுன்னா வலு தந்திக்கிறவங்களுக்கு 500 கிலோவாட்னு சரி. 500 தர 10/3 சமன் f வந்து என்ன வலு? f வந்து அது உந்து விசை, அது வந்து f சரியா. இன்ஜினால் உஞ்சற்றப்பட்ட விசை f தர வேகம் வந்து 20/3. ஆகவே f சமன் சுருக்கினோம் முடிச்சுன்னா 15/2 வரும். ஆகவே 7.5 தர 50 152 75 14 14 நியூட்டன் சொல்லி வரும். சரியா. இது எங்கட ரெண்டாவது ஈக்குவேஷன். ஆகவே 1,2லிருந்து கேட்டுக்கிற இயக்கத்துக்கு எதிரே உள்ள மாறா தடைய கேட்டுக்கிற. ஆகவே ஆர் சமன் f மைனஸ் 6.25 தர 14. ஆர் சமன் எஃப்க்கு பதிலா 7.5 தர 14 6.25 தர 14. அவை ஆர் சமன்
1.25 தர 10 நியூட்டன் சொல்லி உங்களுக்கு ஆன்சர் வரும். விளங்கிச்சாடா? கிளியரா? விளங்கிச்சா ஆல்ஃபா? சரிதானே? ஓண்ணா சரி. நான் அடுத்த எழுதல, அவர் ரெக்கார்ட பார்த்து எழுதி கொள்றேன். சரி, ஓகே. நான் அடுத்த கேள்வியை குரூப்ல போடுறேன். ஓகேடா, கேள்வியை கொஞ்சம் பாரு, நீ புறம் எழுதிக்கோ. சரியா? நான் அப்புறம் விளாம்படுத்துறேன் கேள்வியை பார்த்தோன்னே. ஓகேண்ணா. நான் வாசிச்சு பாரு கேள்வி. 12வது கேள்வி. வாசிச்சா சரின்னு சொல்லு. செய்வோமா? சரிண்ணா, செய்வோம். ஓகேடா. பாரு, திணிவு 1000 கிலோகிராமை உடைய கார் ஒன்று நேரிய கிடைவீதி ஒன்றில் 400 நியூட்டன் தடைக்கு எதிராக செல்கையில் அதன் அதியுயர் கதி 144 கிலோமீட்டர் பவர் ஆகும். சரியா? அதியுயர் கதின்னு யோசிச்சு கொள்ளணும். என்னது என்ன? செல் ஆல்பா அது மேக்ஸிமம் போகேண்ட கதி. அது மேக்ஸிமம் போகேண்ட கதி தானே? மேக்ஸிமம் போகேண்ட கதின்னு என்ன செல்லும்? 6 முடிவல் 0 என்ன சொன்னா இப்ப 2 ms மைனஸ் இப்ப 2 ms மைனஸ் 2ல போறேன்னு சொன்னா, சரியா? இப்ப நான் சும்மா சொல்றேன், 2 ms மைனஸ் 2 6 முடிவல்ல போறேன்டா
2 4 6 8ன்னு கூடிக்கொண்டே போகும். உனக்கு மேக்சிமம் கதி செல்லுமா? தானே செல்லவே இல்ல. அது ஏன்னா அது கூடிக்கொண்டேதான் நீக்கும் ஆறுமுடுகள். அவங்க அடுத்த முறை ஆறுமுடுகள் வந்து மாறிச்சு அப்படின்னு செல்லம் காட்டிலையும் உனக்கு செல்லல. அது வேகம் கூடிக்கொண்டேதான் நீக்கும். இன்ஃபினிட்டி வராலையும் வைத்து கொண்டே இருக்கும். அது இயக்க முடியும் காட்டிலையும் கூடிக்கொண்டு. ஆனா இவங்க ஒரு இடத்துல உயர்கதின்னு செல்றேன்னு சொன்னா என்னன்னு அர்த்தம்? ஆறுமுடுகள் அந்த இடத்துல பூஜ்ஜியம் சொல்லி அர்த்தம். சரியா? அதன் என்ஜினின் வலு 16 கிலோவாட் என காட்டுது. சரியா? கார் ஒன்று நேரிய கிடை வீதி ஒன்று. சரி, ஃபர்ஸ்ட் கதை பாட்டு செய்வோம். இப்ப இப்படி ஒரு ரோட் உண்டு. இப்ப கார் ஒன்று போகுதாம். சரியா? திணி வந்து திணிவை நான் போடுறேன் 1000, நிறைய வந்து 1000 G. சரியா? கொஞ்சிடா 1000 Gன்னு சொல்லி போட்டாச்சு. தடை விசை வந்து 400. சரியா? தடை விசை வந்து 400 நியூட்டன். அது வந்து R. சரியா? அதன் நதியர் கதி வந்து செல்லுகிற 144 கிலோமீட்டர் per hour. அதிகர் கதின்னு சொல்லியதால F சமன் 0. சரியா? ஆகவே இப்ப நீ வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறேன்னா அதை கதியா மாத்த போறேன். சரியா? காரின் உயர்கதி வந்து 144 கிலோமீட்டர் per hour. 144 தர 5/18. சரிதானே? 5/18 டிரெக்டா பெருக்கிறேன். பெருக்கின என்னடா 72 9 81 8 முறையா 8 8 5 40 ms - 1 சொல்லி வரும். சரியா? ஆவே இப்ப போடுறேன் நான் என்ஜினின் வலு தானே கேளு. என்ஜினின் வலு H எனக் கொள்க. ஆவே P சமன் FV இல் H சமன் FP. சரியா? சாரி, இங்க இதை நான் விஷயம் மார்க் பண்ண மறந்துட்டேன். இது உந்து விஷயம் தான் நீர், அதால தானே கார் போறேன். இது F விசை. சரியா? அது F தான் இது. சரியா? H சமன் PV நீங்க இப்ப எழுதினீங்க உங்களுக்கு எப்படி வரும்? H சமன் F தர 40. H சமன் 40 F. இது என்ன ஒன்னாம் சாம்பாடு. சரியா? நீ இத 2வது எழுதிட்டு அதை 1வது எழுதினாலும் பரவாயில்ல. சரியா? நான் இப்படி எழுதிட்டேன். சரி, அப்புறம் காரின் இயக்கத்துக்கு இந்த திசையில F சமன் M பாய்ச்சோம்னு சொன்னா F - R சமன் M வந்து 1000 தர F வந்து 0. F சமன் R. R எங்களுக்கு தெரியும் 400 நியூட்டன். சரியா? ஆவே இது 2வது எடுத்தா 1,2 H சமன் 40 தர 400. H சமன் 16 தர 10/3. H சமன் 16
கிலோவாட் 16 கிலோவாட்னு சொல்லி உங்களுக்கு ஆன்சர் வரும். சரியா? இது ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்தது கேட்டுக்கிற கார் அதே வீதியில் 200 நியூட்டன் எனும் கூடுதலான தடைக்கு எதிரே திணிவு 600 கிலோகிராம் உடைய ஒரு இழுவை வண்டி ஒன்றை இழுத்து கொண்டு செல்கிறது. என்ஜின் அதே வலுவில் செயற்படுகின்றதெனில் கது 24 கிலோமீட்டர் பாவாக இருக்கும் போது இழுக்கும் கயிற்றில் உள்ள இழுவையை நியூட்டனில் காண்க. சரியா? இதே கார் வந்து சரியா, இதே கார் வந்து கார்மாயே வரையாமல, இதே கார் வந்து ஒரு இழுவை வண்டி வந்து இழுத்து கொண்டு போறோம். சரியா? ஒரு வண்டி வந்து இழுத்து கொண்டு போறோம். சரியா? அந்த வண்டியிட திணிவு செல்லிக்கிற வந்து 600 கிலோகிராம். சரியா? இது வந்து 600 ஜி. கார்ட வந்து எங்களுக்கு செல்லிந்த 1000 ஜி. சரியா? இப்ப இந்த டைமும் இதுக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்கும் எஃப் டேஷ். சரியா? இதுல ஒரு கூடுதலான தடைக்கு எதிரே. சரியா? ஃபர்ஸ்டுக்கே அப்ப 200 தடை இல்ல, 200 கூடுதலான தடை. அப்ப ஃபர்ஸ்டுக்கு இந்த தடை என்னது? 400 நியூட்டன் தடை ஒன்று இன்ச்சு ஆர். சரியா? நான் இதை போட்டு ஆர் டேஷ்னு சொல்லி, ஆர் டேஷ் வந்து 200 நியூட்டன் கூடுதலான தடை. சரியா? இப்ப இந்த இடத்துல ஒரு கவுரால கட்டிக்குது டி டி. சரி, எங்கள்கிட்ட கேட்டிக்கிற வந்து இந்த டீயை தான் கேட்டிக்கிறேன். அதே போல மேலதிகமா தந்திக்கிற தரவு வந்து எங்களுக்கு மேல தந்திக்கிறது வந்து அந்த கணத்துல வந்து கதி வந்து V = 24 km/h சொல்லி தந்திக்கிறேன். சரியா? கதி ஆகவே இந்த டைம்ல நான் ஆர் முடிவல் எடுக்கிறேன், எஃப்னு சொல்லி எடுக்கிறேன். சரியா? அந்த கணத்துல கதி தந்திக்கிற உயர் கதி அதற்காக ஒன்றும் இல்ல, அந்த கணத்துல கதி வந்து 24 km/h. சரியா? சோ எடுத்தாச்சு. இப்ப நாங்க கணக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்களுக்கு டி தான் வேணும், டி தான் வேணும். சோ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதுறேன். தொகுதியின் இயக்கத்துக்கு இந்த திசையில F = ma பாய்ச்ச போறோம். பாய்ச்ச என்ன சொன்னா F dash minus R plus R dash T ரெண்டும் வெட்டிப்படும். சரியா? R plus R dash into திணிவு வந்து 600 plus 1000 into A வந்து F. இது என்ன ஒண்ணா சமன்பாடு சுருக்கி நினைச்சேன்னா F dash minus R plus R dash சமன் 1600 Fன்னு சொல்லி வரும். 1600. சரியா? இப்ப எனக்கு T தான் வேணும். சரியா? எனக்கு R plus R dash தெரியும் இல்லையா? சரி, அவ F dash minus R plus R dash என்ன போடணும்? 600 போடணும் தானே? 600 சமன் 1600 F. அவ F dash சமன் 600 plus 1600 F. இதுதான் என்ன முதலாவது சமன்பாடுன்னு சொல்லி நான் போட்டு வரேன். ஓகே, இப்ப எனக்கு F dash காண்றதுக்கு அவங்க ஒரு தரம் ஒன்று தந்திக்கிறேன். சரியா? F dash காண்றதுக்கு அவங்க சொல்லிக்கிற அதே வலுவில் போறேன்னு சொல்லி சொல்லிக்கிறேன். அவ எனக்கு P = FV யூஸ் பண்றதுக்கு அவங்க ஒரு தரவு தந்திக்கிறேன். நான் அதே போல ஃபெஸ்ட்டுக்கு போல வேகம் வந்து தந்திக்கிறேன் 24 km/h தந்திக்கிறேன். அதை நான் ஃபெஸ்ட்டுக்கு ms-1 மாத்திக்கிறேன். ஏன்னா நியூட்டன்ல ஆன்சர் கேட்டீங்க. ஆவே வண்டியின் கதி என்ன? 24 km/h. ஆவே 24 × 5 × 18
ms மைனஸ் 1 ஆவே சுருக்கினன்னு சொன்னா 20 கீழ் 3 ms மைனஸ் 1. இப்ப தொகுதியின் இயக்கத்துக்கு F சமன் ma ஐ பிரயோகிக்க இந்த திசையில பாய்ச்சேன்னு சொன்னா சாரி P சமன் FV அடே P சமன் FV F சமன் ma தான் பாய்ச்சமே இல்லையா P சமன் FV ஐ பிரயோகிச்சேன்னு சொன்னா வலு வந்து எத்தனை அதே வலுன்னு சொல்லி சொல்லிக்கிறேன் சரியா அப்ப வலு வந்து எனக்கு வந்து 16 கிலோவாட் சரியா சமன் F வந்து F dash தர வேகம் வந்து 20 கீழ் 3 ஆவே F dash சமன் இதை சுருக்கினேன்னு சொன்னா எப்படி வரும் இங்க ஒரு முறை 10 ஆவே 8 24 தர 10 ஆவே 2.4 கிலோ நியூட்டன் சொல்லி வரும் சரியா 2.4 கிலோ நியூட்டன் சொல்லி எனக்கு F dash வந்தாச்சு இப்ப வர நான் வந்து ரெண்டாவது சமன்பாடை எடுத்துக்கிறேன் சரியா 1,2 இருந்து நான் பாய்ச்சேன் F dash சமன் 600 plus 1600 F ஆவே F dash பைலா 2400 சரியா சமன் 600 plus 1600 F அவை 1600 F சமன் 1800 அவை F சமன் 18 கீழ் 16 ஆவே 9 கீழ் 8 ms மைனஸ் 2 சரியா இதுதான் எனக்கு வந்த F இப்ப இதை டீய காண்டதுக்கு என்ன செய்யணும் எனக்கு இதை பாட்டுக்கு மட்டும் F சமன் ma வாய்ச்ச சரிதானடா ஏண்டா இது போற ஆறுமுடுகள்ல தான் இதுவும் போக போகுது ரெண்டே ஒன்று கட்டி தான் ஒரே தொகுதி ஆவே நான் வந்து பின்னுக்கு எழுத போறேன் இழுவை வண்டியின் இயக்கத்துக்கு இழுவை வண்டியின் இயக்கத்துக்கு இந்த திசையில F சமன் ma பாவிச்சு போறேன் பாவிச்சு சொன்னா T மைனஸ் R dash சமன் இழுவை வண்டியிட திணிவு வந்து 600 தர F ஆவே T மைனஸ் R dash வந்து என்ன தெரியும் R dash வந்து தந்த 200 சொல்லி அப்படிதானே 200 சமன் 600 தர F வந்து 9 கீழ் 8 அவை T மைனஸ் 200 சமன் 300 4 150 2 75 தர 9 சொல்லி வரும் அவே 75 தர 9 T மைனஸ் T சமன் 200 பிளஸ் 875 சாரி 675 சொல்லி வரும் அவை T சமன் 875 நியூட்டன் விளங்கிச்சாடா கணக்கு இழுவை வண்டிக்கு பாவிச்சாம இதுக்கு பாவிச்சோம் மேலும் இந்த முன்னுக்கீர துண்டுக்கு பாவிச்சா எப்படி வரும் F dash மைனஸ் T சரியா அதே போல இன்னொரு 400 வரும் 400 சமன் இந்த வண்டியிட திணிவு 1000 தர F சொல்லி வரும் சரியா இதை பாவிச்சோம் மேலும் ரெண்டு முறை ஆன்சர் தான் வரும் விளங்கிச்சு ஆல்பா அடுத்த வெளியே போமா ஓகேவா
ஓகே சரி, நான் அடுத்த கேள்வியை குரூப்ல போடுறேன். அந்த கேள்வியை பாருடா. ஓகேண்டா சொல்லு, நான் அடுத்த கேள்வியை செய்வோம். சரியா? இப்ப கேள்வியை பார்த்தோன்னு ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கொள்ற அளவுக்கு ஈக்கணும். எனக்கு இது இதை தரவு தந்திக்கிற, ஆகவே இது இதை மட்டும்தான் எனக்கு காணலும். ஓகேண்டா செல்லுடா, செய்வோம். நான் கொஞ்சம் வாசிச்சுறது சின்ன டைம் ஒன்று வந்தேன். இன்னும் டைம் ஓணுமா? செய்வோமா? வாசி வாசி சுருக்கா.
ஓகே நான் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி ஓகேடா. இப்ப கேள்விய பாரு. மொத்த திணிவு 300 மெட்ரிக் டன்னையுடைய புகையிரதம் ஒன்று நேர் சமதள புகையிரத பாதை ஒன்றில் 54 கிலோமீட்டர் என்னும் மாறாக்கதியில் செல்கிறது. சரியா? இயக்கத்திற்கான மொத்த தடை 50 நியூட்டன் பெர் மெட்ரிக் டன் ஆகும். அதன் என்ஜினின் வலுவை காண்க. சரியா? இதுதான் எங்கள்கிட்ட கேட்டிருக்கிற கேள்வி. இப்படா இதுல இப்பதான் ஃபெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ற அந்த மெட்ரிக் டன் யூஸ் பண்றோம். இவ்வளவு நாள் நாங்க கிலோகிராம்ல தான் கணக்கு செஞ்சு கொண்டிருந்தோம் இல்லையா? மெட்ரிக் டன். இப்ப டொன் இப்ப கிலோகிராம் இதுண்டு வச்சா இப்ப மூணு சாமான் நினைக்கிறேன். ஒன்று வந்து சும்மா நான் உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் மாதிரி சொல்றேன்னு சொன்னா, இப்ப யூஎஸ்ல பாவிச்சிற ஒரு டொன் வண்டிக்கிற, யூகேல பாவிச்சிற ஒரு டொன் வண்டிக்கிற, மெட்ரிக் டொன் வண்டிக்கிற. சரியா? யூகேல பாவிச்சிறது வந்து கொஞ்சம் கூட. சரியா? உதாரணத்துக்கு நான் சிம்பிளா சொல்றேன்னா, மெட்ரிக் டொன்னு சொல்ற வந்துடா 1000 கிலோகிராம். சரியா? 1000 கிலோகிராம். யூகே டொன் வந்து கொஞ்சம் கூட. சரியா? யூஎஸ் டொன் வந்து கொஞ்சம் குறம். இது 1000 விட. ஏன்னா அவங்களோட அந்த பவுண்ட் கணக்குல தான் இதை டொன்ன்ற சப்ஜெக்ட் வார. அதை ரெண்டுக்கும் பொதுவா ஈக்கட்டும்னு சொல்லி தான் இந்த மெட்ரிக் டொன்னு ஒரு சப்ஜெக்ட் கேட்கிற. சரியா? அப்படின்னா ஃபெஸ்டிக்கே இருந்தது மெட்ரிக் டொன் இல்ல. இந்த யூகே டொன்னுக்கும் யூஎஸ் டொன்னுக்கும் அத சமனா மாதிரி ஈக்கட்டும்னு சொல்லி தான் இந்த மெட்ரிக் டொன்ன்ற சப்ஜெக்ட் வந்துடும். சரியா? அது வந்து 1000 கிலோகிராம். நீங்க டொன்னுக்கு வந்து டிரெக்டா அடிச்சா நான் நினைச்சிட்டு ஒரு 900 கிலோகிராம் மாதிரி வார. சரியா? அதை வச்சுக்கொண்டு எப்படி உங்களுக்கு கணக்கு செய்ய வராது. ஸோ நீங்க மெட்ரிக் டன் வந்து 1000 கிலோகிராம்னு தான் நீங்க எடுக்கணும். சரியா? நேர் சமதள பாதை ஒன்றில் 54 கிலோமீட்டர் வரை செல்வது. சரி, ஒரு புகையிரதம் உண்டா இப்படி கோல சரியா? ஒரு புகையிரதம் உண்டு 300 மெட்ரிக் டன்னா திணிவு. 300 மெட்ரிக் டன். சரியா? 300 தர 10 அப்ப கிலோகிராம். அப்புறம் வெயிட்டுக்கு வந்து ஜி. சரியா? தடை வந்து 50 நியூட்டன் பெர் மெட்ரிக் டன். சரியா? அப்ப 50 நியூட்டன் பெர் மெட்ரிக் டன். இது ஆர் வந்து என்ன வைக்கணும்? 50 தர எத்தனை மெட்ரிக் டன்? 300 மெட்ரிக் டன். சரியா? அப்ப தடை வந்து இப்படி இருக்கும். சரியா? அதே போல ஒரு இழுவ விசை வண்டிக்கும் எஃப் செல். சரியா? இழுவன்னு சொன்னா அதை உயற்றப்படுற விசை எஞ்சினால. இப்ப எங்களுக்கு செல்லுகிற மாறாக்கதியில் செல்கிறது. மாறாக்கதியில செல்லுதான். மாறாக்கதியில சென்னா என்ன தரவு? 54 கிலோமீட்டர் பாவ வேகம் மாறாக்கதின்னு சொன்னா எஃப் வந்து 0. சரியா? ஆகவே இவ்வளவுதான் இப்ப எங்களுக்கு தந்திக்கிற தரவு. என்ஜின் வலுவா கேட்டீங்க. சரியா? ஆகவே நான் ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதுறேன். மாறாக்கதி சமன் 54 கிலோமீட்டர் பெர் அவர். சரியா? அவை 54 தர 5 கீழ் 18. அவை 18 3 முறை. அவை 15 ms-1 சொல்லி வரும். சரியா? மாறாக்கதி. இப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கு புகை வண்டியின் இயக்கத்துக்கு இந்த திசையில எஃப் சமன் எம்ஏ பாவிச்சேன்னு சொன்னா எஃப் மைனஸ் ஆர் சமன் எம் வந்து 300 தர 10 தர எஃப் வந்து 0. அவை எஃப் சமன்
R சமன் 50 தர 300. ஆகவே F சமன் 15 கிலோ நியூட்டன். ஓகே, சரியா? 15 கிலோ நியூட்டன். இப்ப எனக்கு F தெரியும், சரியா? ஆகவே டிரெக்ட் அடுத்தது புகை வண்டியின் இயக்கத்துக்கு P சமன் FV பாவிச்சு, சரியா? பாவிச்சேன்னு சொன்னா வலு வந்து எனக்கு கோணும் P இல்லாட்டி நான் ஃபர்ஸ்ட்டுக்கே இல்லாட்டி உங்களுக்கு ஈக்குவேஷன் போடக்கூட கன்ஃபியூஸ் ஆகும், சரியா? நான் வந்து போட்டேன் வலுவை H என கொள்க. P சமன் FV இல் H சமன் F வந்து 15 தர 13 V வந்து 15. ஆகவே H சமன் 225 தர 13. ஆகவே H சமன் 225 கிலோ வாட். சரியா? இதுதான் இந்த புகை வண்டியிட வலு. இப்ப அடுத்ததா சொல்லிக்கிறேன். அதுக்கு 50 மெட்ரிக் டன் திணிவுள்ள பிட்பெட்டி பின்னர் புகையிரதத்திலிருந்து தொடுப்பாற்றப்படுகின்ற போதிலும் என்ஜினின் இழுப்பு விசை மாறாமல் இருக்கின்றது. புகைவண்டியின் எஞ்சிய பகுதியின் ஆர்முடுதல், சரியா? ஆர்முடுதலை கேட்டுக்கிறேன், சரியா? இப்ப இந்த புகை வண்டி இப்படி இருக்குதா? இதில் இருக்கிற ஒரு பெட்டி வந்து துடுப்பாற்றப்படுது, சரியா? இப்படி புகை வண்டி இருக்குதுன்னு சொன்னா இப்ப சும்மா இப்படி, சரியா? இப்படி ஒரு புகை வண்டி இருக்குதான். ஈடு ஒரு பெட்டி துடுப்பாற்றப்பட்டாச்சு. ஆகவே இதில் இப்ப மொத்த திணி வந்து எத்தனை ஆகும்? 50 மெட்ரிக் டன் உள்ள ஒரு பெட்டி துடுப்பாற்றப்பட்டிருக்கிறது. அதை இட திணி வந்து இப்ப வந்து எத்தனை ஆகும்? ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த வந்து 300. ஆகவே 250 தர 13 ஜீண்டு சொல்லி இருக்கும். ஆனா இதுல இழுப்பு விசை மாறலையா? இழுப்பு விசை FA தான், சரியா? தடவிசை வந்து மாறிக்கும். தடவிசை என்னன்னு சொல்லி மாறிக்கும்? R வந்து எத்தனை? R வந்து 50 நியூட்டன் பெர் மெட்ரிக் டன். அவை 50 தர 250 சொல்லி மாறிக்கும். இப்ப புகையிரதத்துக்கு ஒரு ஆர்முடுதல் உண்டு, இதுதான் F, சரியா? புகையிரதத்தின் எஞ்சிய பகுதியின் ஆர்முடுதலை காண்க. தொடுப்பாற்றிய பின் இயக்கம் தடை விசையினால் மாத்திரம் அமர்முடுக்கப்படுகின்றது என கொள்க, சரியா? இதுதான் எங்களுக்கு தந்திக்கிற தரவு. இப்ப நான் வந்து என்ன செய்ய போறேன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு புகை வண்டியின் இயக்கத்துக்கு இந்த திசையில F சமன் MA பாவிச்சேன்னு சொன்னா எப்படி வரும்? F மைனஸ் R வந்து 50 தர 25 5 தர 25 125, சரியா? ஆவே 125 தர 12 சமன் M வந்து 250 தர 13 F. ஆவே F சமன் 125 தர 12 சக 250 தர 13 F. இது என்ன முதலாவது சமன்பாடு. இப்ப எடுத்துட்டேன். இப்ப உங்களுக்கு தெரியும் இது F வந்து மாறல. ஆவே நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு F கண்டோம். F வந்து 15 கிலோ நியூட்டன் சொல்லி கண்டோம், சரியா? நான் இதை முதலாம் சமன்பாடு அழிச்சிட்டு நீங்க இனி எழுதுவோம், சரியா? ஆவே F வந்து உங்களுக்கு தெரியும் என்னது? 15 தர 13 சொல்லி தெரியும். ஆவே 12.5 தர 13 பிளஸ் 250 தர 13 F. 250 தர 13 F வந்து 2.5 தர 13. ஆவே F சமன்
2.5 கீழ் 250 f சமன் 1 கீழ் 100 சொல்லி வரும். f சமன் தசம் சைஃபர் ஒரு ms மைனஸ் 2. சரியா? இப்போ உங்களுக்கு f தெரியும். ஸோ ஆர் முடிவுல கேட்டிக்கிற தொடுப்பற்று ஓய்வு கருவி இயங்கிய தூரம், அடுத்து இயங்கிய தூரத்தை கேட்டிக்கிறேன். சரியா? இப்ப நான் வந்து ஒரு சின்ன ஒரு படம் ஒன்று வரைகிறேன். இப்படி ஒரு படம் உண்டு. இப்ப இங்கே ஈக்குது ஃபர்ஸ்ட் போய் வண்டி இந்த இடத்துல இருக்குது. அடுத்தது போய் வண்டி வந்து இங்க வருது. இந்த இடத்துக்கு போய் வண்டி வருது. சரியா? இப்ப இந்த தூரத்தை நான் எடுக்கிறேன் டின்னு சொல்லி, இந்த தூரத்தை டின்னு சொல்லி எடுக்கிறேன். இப்ப அதே மாதிரிதான் தடை விசை வந்து நான் விசைய ரெட்ல மார்க் பண்றேன். இப்ப இங்க அதே தடை விசை வந்து ஆர் வந்து ஆர் சமன் 50 தர 250. இங்கே அதே தடை விசை ஆர் சமன் 50 தர 250. சரியா? இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த டைம்ல நாங்க வேகம் ஃபெஸ்ட்டுக்கு இப்ப நாங்க ஃபெஸ்ட்டுக்கு பார்த்த கணமிக்கிற அந்த டைம்ல எங்களுக்கு வேகம் தெரியும். வேகம் வந்து நாங்க என்ன எடுத்தோம்? 15 ms மைனஸ் 1 சரி எடுத்தோம். சரியா? ஓய்வுக்கு வரும் வரை எவ்வளவு தூரம் இயங்கினு காட்டிக்கிறேன். அப்ப இந்த இடத்துல வந்து வேகம் வந்து 0. சும்மா நார்மலா நாங்க செய்யற கணக்கு தான் ms மைனஸ் 1. சரியா? வேற எங்களுக்கு என்ன வேற என்ன மார்க் பண்ணணும்? சரி, திணிவை மார்க் பண்ணணும். திணிவு இந்த இடத்துல மார்க் பண்ணா 250 தர 13 g. இங்க 250 தர 13 g. ரெண்டையும் மார்க் பண்ணியாச்சு. ஆகவே என்ன செய்வோம்னு சொன்னா, நான் இதுக்கு உங்களுக்கு 2-3 மெத்தட் இருக்கிறேன். நான் வந்து என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இத சக்தி காப்பு தத்துவத்தை வச்சு செய்ய போறேன். சரியா? ஆகவே இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா, தொடுப்பகற்றிய பின் ஓய்வடைய முன் இயங்கிய தூரம் d மீட்டர் என்க. சரியா? ஆகவே w சமன் del e. w சமன் del e நீங்க பாவிச்சீங்கன்னு சொன்னா, இப்ப என்ன வேகம்? இப்ப வேலை என்னது? தடை விசை வந்தீங்கிற எதிர் திசையில. சரியா? அப்ப அத விசை தாக்குற திசைக்கு எதிர் திசையில தான் பொருள் இயங்கிற. சரியா? விசையின் திசையில் இயங்கினா தான் அந்த வேலை வந்து அப்படித்தான் டெபினிஷன் வரும். விசைக்கு எதிர் திசையில தான் இயங்கிக்குது. சரியா? ஆகவே மைனஸ்ல வரும் விசை. 50 தர 250 தர தூரம் வந்து டி சமன். இப்ப நான் ரெண்டு இடத்துல உள்ள வேகத்தை சமப்படுத்த போறேன். ஹாஃப் தர m வந்து 50 தர 10 இது வந்து சொரிய கணக்குல செல்ற வந்துடா புகையிரதத்தின் இதுல புகையிரதத்தின் எஞ்சிய பகுதி உங்களுக்கு எப்படி விளங்குது கணக்கு? புகையிரதத்தின் எஞ்சிய பகுதின்னு சொன்னா முன்னுக்கு ஈர துண்டா இல்லாட்டி பின்னுக்கு ஈர துண்டா அப்படின்னு சொன்னா அதை கலண்டு போன துண்டு எடுக்கிறா. எப்படி எடுப்போம்? எஞ்சிய பகுதின்ற பின்னுக்கிற துண்டு தான் எடுக்கணும். பின்னுக்குண்டா கலண்டு போன துண்டா? சும்மா ஒன்னால்ட ஐடியா. பின்னிக்கிறத எடுப்போம் நாங்க. பின்னுக்குன்னா கலண்டு போனது. ஓ அப்படியா? வரும் எஞ்சியது எடுக்கிற விலங்கல்ல முன்னுக்கிறது இல்லையா?
இப்ப தொடுப்பதற்று பின் எஞ்சியதுன்ற கூட இப்ப இன்ஜின் அது ஒரு ஆர்முடலோட இயங்குறது தானே. இப்ப சுயாதீனமா இயங்குறது வந்து அந்த இன்ஜின் தானே, அதுதானே கேட்டிக்கொள்ளு. அப்ப நீ எதுன்னு சொல்ற? அது என்ஜின் ஓடிக்கிறது உண்டா இல்லாட்டி கலண்டு போனதா? கலண்டு போனதுன்னு சொல்றேன். கலண்டு போனது எனக்கு இருந்தா மத்தது மாதிரிதான். ஏன்னா உண்டு கலண்டு போனதுக்கு பிறகு எஞ்சியது. சரியா? ரெண்டு மாதிரி செஞ்சாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரே ஆன்சர் தான் வரும். சரியா? கிட்டத்தட்ட ஒரே ஆன்சர் தான் வரும். ஆனாலும் அத விஷயம் விலங்க எடுக்கிறன்ற உண்டிகளையா? இப்படித்தான் ஏண்ட நாலேஜுக்கு நான் இப்படி செய்யறேன். சரி, இப்படித்தான் அது வந்து ஒவ்வொருத்தர் விலைக்கு குறத்த பொறுத்து. நீங்க